பார்த்தீங்கன்னா வேரா தண்டா. சரி வா மச்சான், வா மச்சான், வா வா அப்படியே ஒன்று எடுக்கிறேன் வா. ஆன் த வேல போயிட்டு இருக்க போட்டில் ஐயோ இன்னும் மண்ணை வாரி போடுற மாதிரி வரீங்களே. ஏன் அவன் அங்க அங்க தள்ளி விட்டுருக்கா அவனை. பாவம் ரஞ்சித் ப்ரோ தான். ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விலாக். என்ன மக்களே சௌக்கியமான நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிப்பு வந்தோங்க. ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ என்ன வந்தால் நம்ம வந்து இங்கே பிச்சாவரம் வந்துட்டு வந்திருக்கோம். அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் வந்துட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம அப்படியே வந்துட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், எப்படி போகிறோம், டோட்டல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க போவோம். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்கிங் போக போகிறோம். ஆல்ரெடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு 100 ரூபா, நான் காரில் தான் வந்தோம். காருக்கு 100 ரூபா, ஒரு பைக் 20 ரூபாங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃப்ரீயாக வந்து நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். சரி அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். எவ்வளோ கார் பாருங்கள் பார்க்கிங்கில் இருக்குது. ஃபுல்லாக கார் தாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பெரிய பார்க்கிங் இருக்குங்க. பார்க்கிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே போட் ஹவுஸ் இருக்குது. புக் செய்யும் இடம் பாய் சரி. பாய்ஸ் என்னடா பண்ணுற? அதுக்குள்ளே பக்கத்தில் இங்கே ஒரு கடை இருக்குங்க. ஸோ இதோட ரேட்டெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு நம்ம இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க டிக்கெட்டு. உள்ளுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெயிட்டிங் ஸ்பேஸ், இதெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி போகிற மாதிரி வரும். டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கன் நம்பர் வந்துடும். இந்த டோக்கனை வந்து கொண்டு வந்து நம்ம இங்கே காட்டுறோம்னா நம்மளுக்கு இந்த டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க, என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டு உள்ளே போகணும். இங்கே தனியாக கம்பல்சரி டிக்கெட் எடுக்கணுங்க. இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு, அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஓகே மக்களே, கரெக்டாக வந்து போட்டுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக நம்ம உள்ளே போகிறது. அதாவது போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஃபாரஸ்ட் கூட்டு போவாங்களோ அதுக்கு தனியாக கம்பல்சரி நம்ம வந்து இந்த டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட் எடுத்துன்னா ஒருவேளை நம்ம இதுக்கப்புறம் நம்ம போகிறதா இருந்தால் வந்து மோட்டர் போட்டுக்கு போகிறதா இருந்தால் இந்த சைடு தனியாக விட்டுருக்காங்க. இது வந்து துடுப்பு படகாக தான் இந்த சைடு போகணும். ஸோ இதுக்கப்புறம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஜாக்கெட்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் இது இது யாருக்கு இல்லை? கணக்கே இல்லை. அப்படி நீடு இங்கே பாருங்க, லைஃப் ஜாக்கெட் போட்டில் இங்கே ஒன்றுமே கிடையாது. இது லைஃப் ஜாக்கெட் போட்டு, லைஃப் ஜாக்கெட் இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இரு 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 அதையும் காட்டலாம். இருறா பொறுமடா, உணர்ச்சி வசப்படாத. இருறா சரி ஓகே. இந்த மாதிரி ஹாய் ஹாய் பாய் 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 பாய். ஓகே மக்களே, இதெல்லாம் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டில் ஏறி போக போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 பேர் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம பின்னாடி வந்து 5 பேர் போக போகிறோம். மொத்தம் 10 பேர் வந்தோம். சரி வாங்க போயிட்டு நமக்கு சுற்றி பார்த்துடலாம். கேமு இதுக்கு ஒரு 150 ரூபா டிக்கெட் எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேமு அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 25 ரூபா டிக்கெட் எடுத்தோம். ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா கேமராவும் சேர்த்து எடுத்துக்குவோங்க. எஸ் அதுதான் பில்லு. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பில்லு. ஓகே போடா, ஏண்டா பதற? வீரர்கள் ஆறவில்லை. ஏய் இப்படியாச்சும் வாடா, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? விக்கி டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் அண்ணா தாங்கும்ல. அதான் நாங்க. சரி ஓகே ஓகே. சரி வாமச்சான் வாமச்சான், வா வா அப்படியே ஒன்று எடுக்கிறேன் வா. டே தம்பி, ஐயோ அண்ணா நிற்கவே கூடாதா? அழகான நதிகளிலே. ஓகே மக்களே, நாம பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே உட்காந்து இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். அப்படியே போகிற வழியில் என்னென்ன பார்க்கணும் அதை அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். அங்கிருந்து வரங்க மக்களே.
ஆன் த வேல போயிட்டு இருக்க போட்ல ஐயோ மாறவில்லை லாப லப லவடக பால். இன்னும் மண்ணை வாரி போடுற மாதிரி வரீங்க. நேத்து ஒருத்தரை பார்த்தோம் ஜிங் ஜிங் சாக் ஜிங் ஜிங் சாக். சொல்லுங்க பாய்ஸ். ஏய் விக்கி எதுக்கு நம்ம கூட வந்தான்? ஏன் அவன் அங்க தள்ளி விட்டுருக்கா? பாவம் ரஞ்சித் ப்ரோ தான் மனசு விட்டாப்ல அங்க அனுப்பணும்னு. ப்ரோ சா அப்படி இருந்தீங்க. அதெல்லாம் பாருங்க, செடியை பாருங்க. என்ன வீடியோ உனக்கா? தெரியும்டாடி. அமேசான் காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குதா? ஜிங்கி சிக்கிடி ஜிங்கி சிக்கி. நாம் இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோங்க. அதாவது சதுப்பு நில காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஆனா இது நாங்க துடு போடலாமா? ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேரா தண்டா என்ன இது? வேறு தானே. தசாவதாரம் துப்பறிவாளன் படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எடுத்தாங்களாம். உங்க பேர்? காசிராஜன். நீங்க என்ன ஒரு இதே ஊருங்களா? இதே ஊர் தான். எவ்வளவு நாளா வந்து இங்க போட் ஓட்டிட்டு இருக்கீங்க? 20 வருஷமா இருக்கணும். 20 வருஷமாவா? டோட்டல் எவ்வளவு நேரம் இங்க போட்ல கூட்டி போவீங்க? 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். ஆமா 5 மணிக்கு எல்லாம் போட்டு ரிட்டர்ன் ஆயிடும். 4 மணிக்கெல்லாம் கவுண்ட் க்ளோஸ். 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 9 மணிக்கு. 9 மணிக்கு. நார்மலா ஒரு ட்ரிப் போறதுனா எவ்வளவு நேரம் கூட்டி போவீங்க? 40 நிமிஷம். 40 நிமிஷமா? மோட்டார் போட்டு சரி, ரோ போட்டு சரி 40 நிமிஷம் தான். 40 நிமிஷம். மொத்தம் டோட்டல் எவ்வளவு தூரம்னா வரும் இது? இது 3000 ஏக்கர். இது 3000 ஏக்கரா? 3000 ஏக்கர். ஓகே ஓகே. இப்போ நம்ம போற ட்ரிப் எவ்வளவு தூரம் கூட்டி போவீங்க? முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானா? அனுமதிக்கப்பட்ட அப்படியா? இதுக்கு மேல போகாத. போட்டோ எடுங்க ப்ரோ. என்ன எடுங்க ப்ரோ? நாம் இந்த காட்டோட ஒரு பகுதியில் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு லேண்ட் ஏரியா. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக காடு எப்படி இருக்க பாருங்கள். அந்த மாதிரி அப்படியே எடுமதானே. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. நாம் அமைதியாக இருக்கிற வர ஆயே ஓஹோ ஆயே ஓஹோ ஆயே ஓஹோ ஆயே ஓஹோ ஆயே ஓஹோ ஆயே பில்டிங் மாதிரி இருக்கு. அதான் ரூம் தான் அது. அதுல இருந்து கிடையாது. எல்லாம் வீணா போச்சு. இதுல வடக்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 4 அடி ஆழம் தான் இருக்குமா சொன்னாங்க. ரிட்டன் வந்துட்டோங்க. ஓகே ஃபாரினர்ஸ். ஓகே வந்துட்டோம். ஓகே வந்துட்டோங்க. அதாவது நம்ம ஏறின இடத்துக்கு ரிட்டன் வந்துட்டோம். மேகங்கரை கையிலே. ஓகே மக்களே, போட்டிங் போயிட்டு வந்துட்டோங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 2 மணி ஆகும்போது சரியான க்ரௌடாக இருக்குது. ஸோ நிஜமாலும் வந்து பிச்சாவரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்து. அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க.
அந்த போட் இதுதான் பிச்சாவரத்தோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸுங்க. பார்த்தாவே பாருங்கள் ஒரு லைட் ஹவுஸ் செட்டப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. வெளியே பாருங்கள் பெயிண்டிங்கும் ஒரு கேமோஃப்ளேஜ் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இப்படி அங்கங்கேயோ போகுது. நம்ம உள்ளே வந்து ஆஃபீஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம கேட்டு தாங்க உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி தான் வந்து அப்படியே வந்து போட்டிருக்காங்க என்ன ஏதுன்ட்டு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து மேலே ஸ்டெப்ஸ்க்கு போகுது. அப்புறம் இங்கெல்லாம் பாருங்களா லைஃப் ஜாக்கெட் கிடைக்குது. அவ்வளோதான் இந்த ஆஃபீஸில் வேறு எதுவும் கிடையாது. சரி வாங்க நம்ம வெளியே போகலாம். வெளியே வந்தோடனே ரைட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளேஸ் போகுதுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள் ஏதோ லைஃப் ஜாக்கெட் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இங்கேயும் போட் நிற்கிது பாருங்கள் 10 பேர் போகிற ஒரு மோட்டர் போட்டு. ஆல்ரெடி பாருங்கள் அங்கே சிலர் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் கூப்பிட்டு போவாங்க போல். அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. நம்ம அங்கேருந்து போட்டிங் போன முன்னே இப்போ இந்த வியூ பாருங்கள் மோட்டர் போட்டு பாருங்களா இந்த சைடு போகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு டவர் இருக்குங்க. இதுலேருந்து பார்த்தா வந்துட்டு 10 ரூபாயா. ஸோ நம்ம ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டு பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியே வந்தோம்னா நம்ம போட்டிங் போயிட்டு வந்த இடத்துக்கு தாங்க வரோம். ஃபைனலாக என்ன ஒன்றுனா வந்துட்டு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து துடுப்பு படகுலேயே போயிட்டு வரலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்லோவாக அமைதியாக கால்மாக போயிட்டு வரலாம். இன்னொன்று என்னென்னா வந்து வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா நாங்கள் 10 பேர் போனோம். 1100 தான் அங்கே போட்டுக்கு டிக்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாரஸ்ட் டிக்கெட்டு அது ஆள் ஒன்று 10 ரூபா டிக்கெட்டு. அப்புறம் வந்து கேமரா டிக்கெட்டு செம்ம ஒர்த்து. நீங்கள் அமைதியாக வந்து பார்க்கலாம். நிஜமாக பிச்சாவரம் வந்தீங்கன்னா போட்டிங் போயிட்டு வாங்க. ஓகே மக்களே போயிட்டு வந்துட்டோம். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். பாய் 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 பாய்.